பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Redmi 2 மொபைல் வந்து நம்மகிட்ட வந்திருக்கு. இந்த மொபைல் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெட்டு. சார்ஜில் கனெக்ட் பண்ணாலும் எந்த ரியாக்ஷனும் இல்லை. இது ஹார்ட்வேர் ப்ராப்ளமாகவும் இருக்கலாம், இல்லை சாஃப்ட்வேர் ப்ராப்ளமாகவும் இருக்கலாம். ஃபஸ்ட்டு இது ஹார்ட்வேராக சாஃப்ட்வேராக ட்ரைன் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் இதுக்கு சொல்யூஷன் கொடுப்போம். டிசி பவர் சப்ளையில் கனெக்ட் பண்ணி செக் பண்ண போகிறோம். இப்படி செக் பண்ணும்போது இதில் ஆம்பியர் வேல்யூஸ் காட்டும். அந்த வேல்யூ வச்சு ஹார்ட்வேராக இல்லை சாஃப்ட்வேராக ஃபைன் பண்ணி ஒர்க் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளில் வச்சுக்கோங்க. மொபைல் சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர் சம்மந்தமான ட்ரைனிங் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன். நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். பார்த்தீங்கன்னா சன்ஷைனில் வயர்லெஸ் யூஎஸ்பி சார்ஜர். இதில் வந்து நம்ம சார்ஜிங் கேபிளை கனெக்ட் பண்ணுறோம். கனெக்ட் பண்ண உடனே இங்கே ஆம்பியர் பார்க்கணும். ஆம்பியர் வேரி ஆகிட்டே இருந்தது அப்படின்னா நல்லா இருக்குன்னு அர்த்தம், செல்லு சார்ஜ் ஆகுதுன்னு அர்த்தம். இப்போ என்ன காட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு ஆம்பியர் எடுத்துக்குது, 0.38 ஆம்பில் இருக்குது. இது என்ன கம்ப்ளைண்ட்டாக இருக்கலாம் அப்படின்னா EMMC IC கம்ப்ளைண்ட்டாக இருக்கலாம். இப்போ யூஎஸ்பி சன்ஷைனோட யூஎஸ்பி சார்ஜரில் கனெக்ட் பண்ணி பார்த்தோம். அதை கனெக்ட் பண்ணி பார்த்தப்ப ஃபிக்ஸ்டு ஆம்பியர் எடுத்துக்கிச்சு, 0.38 ஆம்ப் அதெல்லாம் எடுத்துக்கிச்சு. ஃபிக்ஸ்டு ஆம்பியர் அப்படின்னா என்ன கம்ப்ளைண்ட்டாக இருக்கலாம் அப்படின்னு EMMC IC கம்ப்ளைண்ட்டாக இருக்கலாம். EMMC IC கம்ப்ளைண்ட்னா ஐசி சரியாக உட்காராமல் இருக்கலாம், இல்லை OS கரெக்டாக இருக்கலாம். இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், லேப்டாப்பில் கேபிளில் கனெக்ட் பண்ணி போர்ட் டிடெக்ட் ஆகுதா இல்லையான்னு சொல்லி பார்க்க போகிறோம். போர்ட் டிடெக்ட் ஆச்சு அப்படின்னா மொபைலை ஃப்ளாஷ் பண்ணி பார்க்க போகிறோம். நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டமில் டிவைஸ் மேனேஜர் ஓப்பன் பண்ண போகிறோம். டிவைஸ் மேனேஜரில் போயிட்டு கேபிளை சும்மா அப்படியே கனெக்ட் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காக குவால்காம் போர்ட் வந்து டிடெக்ட் ஆகுது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், போர்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? இப்போ போர்ட் டிடெக்ட் ஆகிறதால நம்ம என்ன பண்ணலாம், ஃப்ளாஷ் பண்ணி பார்க்கலாம். இப்போ EMT டாங்கில் வச்சு இப்போ மொபைலை ஃப்ளாஷ் பண்ணி செக் பண்ண போகிறோம். QC ஃபயர் எடுத்துக்கலாம். EMTயில் வந்து QC ஃபயர் எடுத்துக்கலாம். இது குவால்காம் சிப்செட்டு, அதனால் QC ஃபயர் 7.6 வெர்ஷன். ஆல்ரெடி நான் ஃபிர்ம்வேர் ஃபைல் டவுன்லோட் பண்ணி வச்சிட்டேன். Redmi 2க்குனால அந்த ஃபிர்ம்வேர் ஃபைல் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி வீடியோஸும் ஃபியூச்சரில் அப்டேட் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ்ன்றதை கிளிக் பண்ணிவிட்டு வால்யூம் அப்பு வால்யூம் டவுன் ரெண்டையும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே கேபிளை கனெக்ட் பண்ணுறோம். இப்போ இதில் என்ன எரர் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேண்ட்செக் ஃபெயில்டுன்னு வருது. அப்படின்னா போர்ட்டு அடிக்கடி கனெக்ட் பண்ணிட்டே இருந்திருக்கும், அதனால் அந்தமாரி எரர் வருது. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொபைலை ஓப்பன் பண்ணிவிட்டு பேட்டரி ஒரு தடவை ரிமூவ் பண்ணி போட்டு கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். ஒரு தடவை பேட்டரியை ரிமூவ் பண்ணிட்டு மறுபடியும் ரீஇன்ஸ்டால் பண்ணுறோம். சேம் ஃபைலில் எடுத்து கொடுத்தாச்சு. ஃப்ளாஷ்ன்றதை கிளிக் பண்ணிவிட்டு சேம் வால்யூம் அப்பு வால்யூம் டவுனை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு கேபிளை கனெக்ட் பண்ணுறோம்.
இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சு பார்த்தீங்கன்னா சார்ஜிங் இண்டிகேட்டர் இது இப்போ மொபைலை ஆன் பண்ணி ஒரு பார்த்தலாம். கேபிளை ரிமூவ் பண்ணிட்டு மொபைல் ஆன் பண்ணுவோம்.